ஹலோ கைஸ், இந்த தக்காளி தொக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கிறீங்களா? நான் செஞ்ச இதே மாதிரி மெத்தடில் ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் மார்னிங் டைமில் செஞ்சுக்கலாம். இந்த தக்காளி தொக்கு அப்படியே செஞ்சு சூடாக சாதம் வடித்து அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுத்து விட்டுடலாம். சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இந்த தக்காளி தொக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட சப்பாத்திக்கும் தோசைக்கும் வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், சாதத்துக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு செம்ம டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன். கடுகு வெடித்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். இதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து வெங்காயம் என்னடா கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண எண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் இதில் ஊற்றிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன். அதையும் இதில் போட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வேக விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி பாதி வதங்கிருச்சு. இது நம்ம சிம்லேயே வச்சு வதக்கி விட்டால் மட்டும்தான் இந்த தக்காளி நல்லா வேகும், நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்படி இந்த மாதிரி தக்காளியை உடச்சி விட்டுக்கணும். நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா சூப்பராக நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். மிளகாய்த்தூள் நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்குறோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேக விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கழுவிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி தொக்கு சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு நம்ம சாப்பிடும்போது அதை விட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிள் ரெசிபி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.